புதுச்சேரி மாநிலம் ஏனம் சிறையில் சுவரேறி குதித்து ரவுடியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 12 நபர்களுக்கு தலா 7 ஆண்டுகள் தண்டனை விதித்து நீதிபதி மோகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரபல ரவுடி மர்டன் மணிகண்டன். இவர் கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு 2013ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில பிராந்தியமான ஏனம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த சிறைச்சாலைக்குள் சுவரேறி குதித்து உள்ளே சென்ற ரவுடிகள் ரவுடி மர்டன் மணிகண்டனை கொலை செய்ய முற்பட்டனர். இந்த சம்பவத்தை வழக்கு பதிவு செய்த ஏனம் போலீசார் புதுச்சேரி ரவுடிகளான அஸ்வின், மணிபாலன், திவாகரன், பிரகாஷ், ஜெகன் என்கிற சுசேராஜ், விஜயகுமார், பாஸ்கர், வைத்தியநாதன், சிவா, வெங்கடேசன், பாக்கியராஜ், பிரகாஷ், வெள்ளை சங்கர், கருணா, விஜயகுமார், சிலம்பரசன் மற்றும் ஏனமை சேர்ந்த பல்லா சுரேஷ் ஆகிய 18 பேரை கைது செய்தனர். புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடத்தப்பட்டு வந்தது. இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே குற்றம் சாட்டப்பட்டிருந்த விஜயகுமார் மற்றும் சிலம்பரசன் உள்ளிட்ட இருவரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் மீதமிருந்த 16 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கில் சாட்சிகள் மற்றும் இறுதிக்கட்ட விசாரணைகள் முடிக்கப்பட்டு இன்று பரபரப்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி சிறையில் சுவரேறி குதித்து ரவுடியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 16 நபர்களில் 12 பேருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி மோகன் தீர்ப்பளித்தார். மேலும் கொலை செய்ய தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட ரவுடிகள் கருணா, அஸ்வின், ஏனமை சேர்ந்த பல்லா சுரேஷ் மற்றும் வெள்ளை சங்கர் உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவர்கள் 4 பேரும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீர்ப்பு புதுச்சேரியில் உள்ள ரவுடிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலைகளையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக ராஜு ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது.